அதற்கு பிறகு அதையே தொடர்ந்து கூறிக்கொண்டே வாருங்கள். I love Muhammad sallallahu alayhi wa sallam. I love Muhammad. மனமகிழச் சொல்லிடுவோம். I love Muhammad. பணிவோடு சொல்லிடுவோம். I love Muhammad. துணிவோடு சொல்லிடுவோம். I love Muhammad. பணிவோடு சொல்லிடுவோம். I love Muhammad. உயிருள்ளவரை சொல்லிடுவோம். I love Muhammad. உணர்வுள்ளவரை சொல்லிடுவோம். I love Muhammad. துணைப்பட்டாலும் சொல்லிடுவோம். I love Muhammad. சித்திரவதை செய்தாலும் சொல்லிடுவோம். I love Muhammad. சிலுவையிட்டாலும் சொல்லிடுவோம். I love Muhammad. என்றும் சொல்லிடுவோம். I love Muhammad. எங்கும் சொல்லிடுவோம். I love Muhammad. எப்போதியை நேசிக்கிறோம். அதியை நேசிக்கிறோம். என்று சொன்னால் கைது செய்வது. என்றும் சொன்னால் கைது செய்வது. நியாயமா 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 நியாயமா. தவிக்கிறதே 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 தவிக்கிறதே. தகுதியற்றவன் கைகளிலே தகுதியற்றவன் கைகளிலே பதவி சிக்கி தவிக்கிறதே பதவி சிக்கி தவிக்கிறதே. அடியோடு சொல்லுவோம். உயிர்வுள்ளவரை சொல்லுவோம். உணர்வுள்ளவரை சொல்லுவோம். தலையில் இட்டாலும் சொல்லுவோம். சிறுவரை இட்டாலும் சொல்லுவோம். எங்கும் சொல்லுவோம். எங்கும் சொல்லுவோம். எப்போது சொல்லுவோம். மறுவரை சொல்லுவோம். உயிர் உள்ளவரை சொல்லுவோம். உணர்வுள்ளவரை சொல்லுவோம். சிறுவரை இட்டாலும் சொல்லுவோம். எங்கும் சொல்லுவோம். எப்போது சொல்லுவோம். மறுவரை சொல்லுவோம். கனிவோடு சொல்லுவோம். துணிவோடு சொல்லுவோம். பதிவோடு சொல்லுவோம். உயிர் உள்ளவரை சொல்லுவோம். சிறையில் விட்டாலும் சொல்லுவோம். இருவரை விட்டாலும் சொல்லுவோம். என்றும் சொல்லுவோம். ஆனந்தமாய் சொல்லுவோம். அச்சமின்றி சொல்லுவோம். ஆழ்வதுதான் சொல்லுவோம். நாவிழிக்க சொல்லுவோம். நாவிழிக்க சொல்லுவோம். மனமகிழ சொல்லுவோம். அனைவரும் சொல்லுவோம். ஆனந்தமாய் சொல்லுவோம். நாவிழிக்க சொல்லுவோம். மனமகிழ சொல்லுவோம். لبيك يا رسول الله. لبيك يا رسول الله. لبيك يا رسول الله. يا رسول الله. لبيك يا رسول الله. لبيك يا رسول الله. لبيك يا رسول الله. I love Muhammad. I love Muhammad. I love Muhammad. I love Muhammad. I love இந்த சென்னை நகரத்துல எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்காங்க. ஆனா அல்லாஹ் அவங்க எல்லாம் நேசிக்கல. மஹபத் நபிகள் ஸல்லல்லாஹு மஹபத் இல்ல. மஹபத் என்றால் மிகப்பெரிய அவர் சிறைச்சாலையில போட்டு சொன்னா. பார்த்த பெரியோர்களே, இளைஞர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு பெருந்திரளான பேரணியை நடத்துவதற்கு காரணம் எங்கள் உயிரிலும் மேலாக நாங்கள் மதிக்கின்ற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னதற்காக யூபியிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை மையப்படுத்தி அதை கண்டனம் தெரிவிக்கின்ற வகையிலே தான் இந்த பேரை நாங்கள் நடத்தினோம். யூபியில ஒரு மீலாது நபி பெருவிழாவில் ஐ லவ் முஹம்மத், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன் என்று பேனர் வைக்கப்பட்டது. அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து இப்போது இருக்கிற யோகி அரசு இப்படி வைத்தவர்களின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து கைதும் செய்தது. இதை பல்வேறு முஸ்லிம்கள் பல மாநிலங்களில் ஒன்று திரண்டு எதிர்ப்பு தெரிவித்தார்கள்.
எந்த அளவிற்கு என்றால் அந்த முஸ்லிம்கள் எல்லாம் தங்களுடைய வீடுகளிலும் ரோடுகளிலும் ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற முழக்கத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். இந்த முழக்கத்தை முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் அல்லாத சகோதரரும் கூட இந்த முழக்கத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். மாற்று மத சகோதரத்துவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூற ஆரம்பித்தார்கள். இந்தியா முழுவதும் இந்த குரல் ஒலித்தது. அந்த குரல் இந்த தமிழகத்திலும் ஒலிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பு சார்பாக இந்த பேரணி நடைபெற்றது. இதற்கு ஒருங்கிணைப்பாக இருந்தது தமிழ்நாடு சுன்னத் ஜமாஅத் என்பதாகும். அந்த வகையிலே தான் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற பேரணி இப்போது சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரம் மக்கள் இதிலே கலந்து கொண்டார்கள். உணர்ச்சி பூர்வமாக தங்களுடைய முழக்கத்தை இதிலே வெளியிட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் நேசிக்கிறோம் என்று முஸ்லிம்கள் மட்டும் கூறவில்லை, இந்த உலகமே கூறிக்கொண்டிருக்கிறது. காரணம், இந்த உலகத்திற்கு சட்டங்களை வழங்கியவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களுக்கு சுய மரியாதை வழங்கியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதை நிலைநாட்டியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்களுக்குண்டான உரிமைகளை வழங்கியவர்கள். அதே போன்று பெண்களுக்கும் மனிதர்களுக்கும் உரிமைகளையும் சுதந்திரங்களையும் வழங்கியவர்கள் மட்டுமல்ல, மனிதர்களே உங்களுக்கு இன்னென்ன உரிமைகள் உண்டு என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்களுக்கும் உங்களுக்கு இத்தகைய சுதந்திரமும் உரிமையும் உண்டு என்று கற்றுக் கொடுத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொத்துரிமை, விதவை திருமணம் என்பது போன்ற உரிமைகளை எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் கற்றுக் கொடுத்தார்கள், வழங்கினார்கள். ஆகவேதான் இன்றைக்கு பெண்களும் கூட ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் காரணம் அதுதான். இந்த நாட்டிலே எத்தனையோ கொடுமைகள் நிகழ்ந்தது மனிதர்களுக்கும் பெண்களுக்கும். இஸ்லாம் இந்த நாட்டிற்கு வந்ததனால அந்த கொடுமைகள் எல்லாம் அகன்று போய்விட்டன. அவைகளெல்லாம் நினைத்து பார்க்கிறார்கள் இந்த மக்கள். ஆகவேதான் இனம் கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை மக்கள் இன்னைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். உலக மக்கள் அத்தனை பேரும் நேசிக்கிறார்கள். அதை வெளிப்படுத்துகின்ற வகையிலே தான் இப்படிப்பட்ட வெறும் திரளான பேரணி நடைபெற்றது இறைவனுடைய அருளால் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எம் ஷேக் அப்துல்லா ஜமாலி, தலைவர் சுன்னத் ஜமாத் பேரியக்கம்.